மான்செஸ்டர் யுனைட்டட் ஆல்ரெடி 200 மில்லியன் யூரோ செலவு பண்ணி அவங்களோட அட்டாக்கிங் ட்ரியோவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் 100 மில்லியன் செலவு பண்ணி கார்லோஸ் பலிபாவை வாங்க போறதா பேச்சு போயிட்டு இருக்கு. இது வந்து மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு ஒரு பெரிய கேம்பிளா இருக்குமா? இல்ல ரூபன் ஆமரிமோட ஒரு ரெவல்யூஷனரி ரீபில்டுக்கு ஒரு மெயின் பீஸா இருக்குமாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஆடிசி தமிழ். இன்னும் பிரீமியர் லீக் வந்து ஒன் டேல ஸ்டார்ட் ஆக போகுது. சாட்டர்டே ஈவினிங் வந்து ஆஸ்டன் வில்லா வர்சஸ் நியூகாசில் மேட்சை நம்ம லைவ்ல வாட்ச் எல்லாம் பண்ண போறோம். உங்க கூட சேர்ந்து நான் பார்க்க போறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்பதான் நம்ம லைவ் போட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் சீக்கிரம் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வார்னிங், லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு F40 லெஜெண்டா ஜாயின் ஆயிக்கோங்க. லெட்ஸ் நாட் ஃபர்கெட், இட்ஸ் an insane ஃபுட்பால் கம்யூனிட்டி, த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, நேத்து நைட் வந்து PSG வர்சஸ் டோட்டனம் யூஎஃபா சூப்பர் கப் நடந்துச்சு. ஒன்னும் இல்ல, யூஎஃபா சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் வர்சஸ் யூஎஃபா யூரோப்பா லீக் வின்னர்ஸ். இதுல வந்து டோட்டனம் 2 கோல் அடிச்சிட்டு லீட் எடுத்துட்டு இருந்தானுங்க. 85th மினிட் வரைக்கும் 2-0 டோட்டனம் தான் லீட் வச்சிட்டு இருந்தானுங்க. பட் என்ன மேட்டர்னா, PSG வந்து ஆர்சனலோட வைத்தறிச்சலா என்னன்னு தெரியல, 2 கோல் அடிச்சு பேக்கப் பண்ணிட்டானுங்க. அதாவது கம்பேக் கொடுத்துட்டானுங்க. பட் இதுல வந்து எக்ஸ்ட்ரா டைம்லாம் எதுவும் கிடையாது. டைரக்ட்டா பெனல்டி ஷூட் அவுட் தான். உங்களுக்கே தெரியும், PSG வந்து வின் பண்ணி யூஎஃபா சூப்பர் கப்ப அடிச்சிட்டானுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரூபன் ஆமரிமோட மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ஒரு பெரிய ரீபில்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பக்கமா தான் 200 மில்லியன் யூரோ செலவு பண்ணி பெஞ்சமின் செஸ்கோ, பிரையன் ஆம்புமோ அண்ட் மத்தயாஸ் குன்யாவை சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன் வந்து ஒரு இன்கிரெடிபிள் சீசன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு ட்ரெமெண்டஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய லாஸ் சீசன். ஹிஸ்டரியிலேயே ஒரு மோசமான சீசன் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு. அதுக்கு ஏத்தாப்லயே அட்டாக் தான் ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அட்டாக்ல 200 மில்லியன் யூரோஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரீ சீசன்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அட்டாக்லாம் நல்லா இருக்கு, டிஃபென்ஸும் நல்லா இருக்கு. பட் மிட்ஃபீல்ட்ல ஒரு பெரிய பெரிய ஓட்டம் ஒன்று இருக்கு. அதுதான் ப்ரூனோ பெர்னாண்டஸ் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரூபன் ஆமரிம் வந்து ஒரு அக்ரெசிவ் 3-4-3 ஃபார்மேஷன் தான் ப்ளே பண்ணுவான். அவனோட சிக்னேச்சர் ப்ளே ஸ்டைல் இது வந்து ஒரு ஃப்ளூயிட், ஹை பிரசிங் அண்ட் குயிக் ட்ரான்சிஷன் ப்ளே ஸ்டைல் தான். நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர், அந்த நம்பர் 8 பொசிஷன்ல தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அது வந்து ஒரு ஆங்கர் மாதிரியான ப்ளே ஸ்டைல். அந்த டீப்பா டிக்டேட் பண்ணி அந்த ப்ளேயை வந்து கொண்டு போகணும். அதுதான் அந்த ப்ளே ஸ்டைலோட அர்த்தமே. அதுதான் ரூபன் ஆமரிம் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கான். பட் நம்மால என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அடிக்கடி அந்த அட்வான்ஸ்ட் ப்ளே மேக்கர் ரோல்ல போய், அதுதான் அவனோட நேச்சுரல் பொசிஷன், அட்வான்ஸ்ட் ப்ளே மேக்கர், அங்க போய் அடிக்கடி ரோம் பண்ணிடுறான். அப்போ டிஃபென்ஸ்ல அந்த மிட்ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஓட்ட விழுந்துருது. ஆப்போனன்ட்லாம் ஈஸியா கவுண்டர் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருது. இங்க தான் பிரைட்டனோட ஒரு 29 இயர் ஓல்ட் பாய் கார்லோஸ் பலிபா ஒரு மிட்ஃபீல்ட் டைனமோ அப்படினே சொல்லி ஆகணும். ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, 100 மில்லியன் பிளஸ் கொடுத்தா தான் பிரைட்டன் வந்து இந்த பிளேயர் வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து எப்படியாவது இந்த பிரைஸ் வந்து கம்மி பண்ணணும், இந்த பிளேயர் வந்து ஆமரிமுக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் என்ன நடக்குதுன்னு இன்னும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கார்லோஸ் பலிபா வந்து ரூபன் ஆமரிமோட ஒரு ஃபைனல் பீஸா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். பலிபா ஒரு நேச்சுரல் நம்பர் 6 பிளேயர். நம்பர் 6னா ஒன்னும் இல்ல, அந்த சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் மாடர்ன் பிளேயர்ல. சோ இவனுக்கு வந்து ஒரு ரா பேஸ், ஆக்ஸலரேஷன், பவர், அந்த பிரேக்கிங் அப் பிளே எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நேச்சுரலாவே அவனுக்கு இருக்கு. லாஸ்ட் சீசன் வந்து ஆவரேஜா 2.8 டேக்கிள்ஸ் அண்ட் 1.5 இன்டர்செப்ஷன்ஸ் வந்து பெர் கேம் இவன் வச்சிருக்கான். இது ரொம்பவே ஒரு நல்ல நம்பர். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், 88% வந்து பாஸ் கம்ப்ளீஷன் ரேட் வச்சிருக்கான். இதுவுமே நல்ல விஷயம் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, கோபி மேனு ஆல்ரெடி நம்ம டீம்ல இருக்கான். நேச்சுரலி பிரஸ் ரெசிஸ்டன்ட் பிளேயர் அண்ட் ஆல்ரெடி நேச்சுரலி நம்பர் 8 பிளேயர். சோ இவன் வந்து பால் கேரி எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கோபி மேனோட்ட. பலிபா ஒரு நேச்சுரல் ஸ்டாப்பர். கவுண்டர் எல்லாம் வந்துச்சுன்னா அவனோட பேஸ வச்சு, அவனோட அக்ரஷனை வச்சு ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெண்டு பேருமே பேர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் டியோவா இருக்கும். என்னை கேட்டீங்கன்னா இதான் என்னோட ஒப்பீனியன். நிறைய பேர் இதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இமேஜின் குன்யா, எம்புமோ, செஸ்கோ இவங்க எல்லாருமே மெயினோட இன்டர்லைக் பண்ணும்போது, பலிபா வந்து ஆப்போனன்ட்டோட கவுண்டர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கே கண்குள்ளா காட்சியா இருக்கும். பட் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. ஆமரிமோட ஹை இன்டென்சிட்டி டிரான்சிஷன் பேஸ்ட் பிளேக்கு இந்த மிட்ஃபீல்டியோ சூப்பரா இருக்கும். ஆமரிமோட டாக்டிக்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிடிட்டி தான். ஸ்போர்ட்டிங்ல இருக்கும்போது எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மிட்ஃபீல்ட் வந்து ஒருத்தர் வந்து அட்டாக்ல போவாங்க, இன்னொருத்தர் வந்து டிஃபென்ஸ்ல போவான். அந்த பாக்ஸ் டு பாக்ஸ், அந்த மிட்ஃபீல்ட் பிவட்னு சொல்லுவாங்க. அது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். மீன்வைல் அவனோட விங் பேக்ஸ் வந்து 2 பேருமே விங்கர்ஸ் மாரி செயல்படுவாங்க. அதாவது வைடா எடுத்துட்டு போவாங்க. அந்த மிட்ஃபீல்ட ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. பலிபாவோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே சிங்கிள் பிவட் தான். அந்த சிங்கிள் சென்டர் மிட்ஃபீல்டர்ல ரொம்பவே சூப்பரா பிரைட்டன்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அதுவே யுனைட்டட்ல வந்தான் அப்படின்னா மெயினும் ஆல்ரெடி இருக்கான், உகாத்தே இருக்கான். சோ இந்த 2 பேரோடையும் சூப்பரா இன்டர்லைன் ப்ளே பண்ணலாம். பட் என்ன மேட்டர்னா, ப்ரீ சீசன்ல மேனுவல் உகாத்தே அண்ட் காசிமிரோ 2 பேருமே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அந்த டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்றாங்க. அட்டாக்ல அதுக்கப்புறம் கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு தெரியல. சோ பலிபாவோட எனர்ஜி அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஒரே ஒரு ரிஸ்க் தான், 100 மில்லியன் பிளஸ் வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. இது வந்து நல்ல பிரைஸா இல்ல ரொம்ப ஓவர் ரேட்டட் பிரைஸான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நவ லெட்ஸ் டாக் அபௌட் ப்ரூனோ பெர்னாண்டஸ். இது வந்து அவனுக்கு ஆர்கியூபிலி ஒரு லாஸ்ட் சீசன் மான்செஸ்டர் யுனைட்டட்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவனோட லாஸ்ட் ஒரு பிக்கெஸ்ட் கான்ட்ராக்ட் அல் ஹிலால் வந்து ஆஃபர் பண்ணாங்க. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அவனோட லாஸ்ட் சீசனா இதை வந்து ப்ளே பண்ண போறான். அடுத்த சீசன் வந்து எப்படியும் எங்கேயாச்சும் போயிடுவான். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவனை இந்த மாதிரி சென்ட்ரல் மிட்ஃபீல்டில் அந்த நம்பர் 6 நம்பர் 8 பொசிஷனில் ப்ளே பண்ணுறது ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவன் நெய்தர் நம்பர் 6ம் இல்லை, நம்பர் 8ம் இல்லை. அவன் ஒரு நேச்சுரல் கிரியேட்டிவ் ப்ளே மேக்கர். அந்த நம்பர் 10ல ப்ளே பண்ணக்கூடிய ஆள் தான்.
அதுவுமே ஆமரிமோட சிஸ்டம்ல வந்து அந்த இன்சைட் சென்டர் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷன்ல தான் கூனியாவும், எம்பூமோவும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கூட ப்ரூனோ பெர்னாண்டஸால அதிகமா ப்ளே பண்ண முடியாது. ஸோ ப்ரீ சீசன்ல ப்ரூனோ பெர்னாண்டஸோட ஹீட் மேப்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் போய் ரோம் பண்ணிட்டு இருப்பான். அந்த ரோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்வான்ஸ்ட் ப்ளே மேக்கர்ல வந்து எல்லா இடத்துலயும் ரோம் பண்ணிட்டு இருப்பான். அது வந்து ரூபன் ஆமரிமோட ஸ்ட்ரக்சர்ல இல்லவே இல்ல. அந்த சென்டர் மிட்ஃபீல்ட்ல இருந்து அவன் வந்து இப்படி ரோம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, ஆப்போனன்ட்க்கு கவுண்டர் அட்டாக்லாம் ஈஸியா வந்து குடுப்பாங்க. ஸோ பலிபா அண்ட் மெய்னோ இந்த 2 பேரும் யுனைட்டடோட மிட்ஃபீல்டா இருந்தாங்க அப்படின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு இன்னும் ஹையர் அப்ல போறதுக்கு ரொம்பவே நெறைய சான்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி குனியா அண்ட் எம்பூமோ இருக்கும்போது, ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒரு பேக்கப்பா இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். பட் என்ன மேட்டர் அப்படின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் நம்ம கேப்டன். ஸோ டிராப் பண்ணவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு பலிபா அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இந்த 2 பேர் தான் அந்த ஸ்டார்ட்டிங் மிட்ஃபீல்டா இருப்பாங்க. இன் கேஸ் நம்ம பலிபாவ சைன் பண்ணா. ஒரே ஒரு மேட்டர் தான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ரொம்ப அதிகமா போய் அந்த மிட்ஃபீல்ட எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தான் அப்படின்னா, நம்ம டாக்டிக்ஸ் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். இன் கேஸ் அவன் ரொம்பவே ஹையர் அப்ல போய் மிட்ஃபீல்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, டாப் டீம்ஸ்லாம் நம்மள ஈஸியா அடிச்சு போட்டு கோல் அடிச்சு போயிருவானுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பலிபா தான் ஆமரிமோட ஒரு லாஸ்ட் மெயின் பீஸா இருப்பானா? ஆமரிமோட டாக்டிக்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமா இருப்பானான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னைய கேட்டீங்கன்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு பலிபாவ 100 மில்லியன் குடுத்து வாங்கி அவன சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ண வைக்கலாம். ப்ரூனோ பெர்னாண்டஸ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவன் கூடயே. மெயினோ வந்து ஹாஃப் டைம்ல கொண்டு வரலாம். So இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னும் மேன் யுனைட்டட் டாக்ஸ்லாம் நெறைய வரப்போகுது. அண்ட் மத்த லீக்ஸோட டாக்ஸும் நெறைய வரப்போகுது. நான் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன். ஸோ அதனால நம்ம டாக்ஸ் வந்து நெறையவே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே ஈவினிங் எல்லாம் ரெடியா இருங்க. பிகாஸ் நம்ம ஆஸ்டன் வில்லா வர்சஸ் நியூகாசல் மேட்ச் வந்து லைவ்ல பார்க்க போறோம். அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.